ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பியூட்டி டிப் தாங்க பார்க்க போகிறோம். என்ன டிப் அப்படின்னா, இப்போது இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஹேர் ஃபால் ரொம்ப நிறையாவே இருக்குது. அது முடி ரொம்ப அடர்த்தி கம்மியாகி முன்னாடி இருக்க முடி வந்துட்டு பாதி இடத்துல முடி இல்லாமல் ரொம்ப சொட்டையாக தெரியுது. பாய்ஸுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது, கேர்ள்ஸுக்கும் இருக்குது. இந்த பிரச்சனையை எப்படி தடுக்கலாம், வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி தடுக்கலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க. பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அது முன்னாடி இருக்க முடி இல்லாமல் ரொம்ப பார்க்கவே அசிங்கமாக இருக்கும், அடர்த்தி கம்மியாக இருக்கும். பாய்ஸுக்கும் இந்த பிரச்சனை நிறையாவே இருக்குது. ஹெல்மெட்லாம் யூஸ் பண்ணுறதுனால ஹேர் ரொம்ப கொட்டி முடி முன்னாடி பார்க்க அசிங்கமாக இருக்கும். அதை மறைக்கிறதுக்காக இந்த சைடில் உச்சி எடுத்து பார்ப்பாங்க, இந்த சைடில் உச்சி எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் முடி இப்படி மேனேஜ் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி இருந்தால் அது ரொம்பவே அசிங்கமாக இருக்குங்க. அதுக்கு என்ன ரெமெடின்னு சொல்ல போகிறேன். தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெள்ளைப்பூடு எடுத்துக்கோங்க, அது கார்லிக் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் ஆனியன் வெங்காயம் எடுத்துக்கோங்க, அப்புறம் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க, சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கேஸ்டர் ஆயில். இது உங்களோட முடிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நீங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இது கேஸ்டர் ஆயில், கோகோனட் ஆயில், இது ரெண்டையும் லைட்டாக சூடு பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு இதில் ஊற்றி சூடு பண்ணி அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த வெங்காயம் எடுத்து வச்சுருக்கீங்களா, அதை சீச்சுக்கோங்க. அந்த சீக்கிரத்தை வச்சுருப்பீங்கள்ல வீட்டில், அதை வச்சு சீச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு வச்சுருக்கீங்கள்ல, வெள்ளைப்பூடு எடுத்துக்கோங்க. வெள்ளைப்பூடையும் அதே மாதிரி லைட்டாக சீச்சுக்கோங்க. அதையும் சீச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த வெள்ளைப்பூடு சீச்சதையும் வெங்காயம் சீச்சு வச்சுருக்கீங்களா, இது ரெண்டையும் எடுத்து நல்ல ஒரு ஒயிட் காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க, சுத்தமான கிளாத் எடுத்துக்கோங்க. அதில் அந்த சீச்சதை போட்டுட்டு அந்த வெங்காயத்தையும் அந்த இதையும் போட்டு நல்லா அந்த இது ஜூஸ் புழிஞ்சிருங்க. அந்த இதில் போட்டு நல்லா பிழிஞ்சிங்க அப்படின்னாவே அந்த சாறு மட்டும் நல்லா தனியாக இறங்கி வரும். அந்த சாறை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தேங்காய் எண்ணெயும் கேஸ்டர் ஆயிலும் சூடு பண்ணி வச்சுருக்கீங்கல்ல, அதில் இந்த 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 ஆனியன் ஜூஸு ப்ளஸ் கார்லிக் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல, இது ரெண்டையும் அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா உங்கள் தலையில் எந்தெந்த இடத்துலலாம் முடி வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருக்கோ, ரொம்ப அடர்த்தி கம்மியாக எந்தெந்த இடத்துலலாம் இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ, அதாவது ஸ்கேல்ப்பு ஃபுல்லாகவே நல்லா மசாஜ் பண்ணி விட்டுருங்க. நல்லா உள்ளே ஃபுல்லாக நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு கீழே உங்கள் முடி வரைக்கும், உங்களுக்கு கீழே இருக்க முடி மேலே ஸ்கேல்ப்லேருந்து முடி எண்டு வரையும் நல்லா மசாஜ் பண்ணி விட்டுருங்க. மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 1 to 2 hours அப்படியே நல்லா விட்டுருங்க. நல்லா விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஹேரை வார்ம் வாட்டரை வச்சு நல்லா வாஷ் பண்ணுங்கள். இது ரொம்ப முடி அடர்த்தி கம்மியாக இருக்கிறவங்க இதை வாரத்துக்கு ஒரு நாள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் உங்களுக்கே தெரியும். எந்த இடத்துலலாம் முடி வளர்ச்சி இல்லாமல் இருந்துச்சோ அந்த இடத்துலலாம் நல்லா முடி வளர்ந்துருக்குது உங்களுக்கே தெரியும். வெங்காயம் என்ன பண்ணுன்னா முடி வளர்ச்சியை நல்லாவே தூண்டி கொடுக்கும். வெள்ளைப்பூடும் அந்த இன்ஃபெக்ஷன்லாம் எதுவும் இல்லாமல் முடி வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணுது. ப்ளஸ் கோகோனட் ஆயிலும் விளக்கெண்ணையும் நல்லா முடி வளர்ச்சிக்கு உதவும். எனவே இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.